வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கைட்லைன்ஸும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்குமான ஃபுல்ஃபில் டேட்டாஸை நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. எல்லாருமே நீங்கள் அடுத்து வெயிட் பண்ணுறது ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. தென் ஜென்ரலில் ஆன்லைன் கவுன்சிலிங் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, அவங்களுக்கு சிவி வந்திருக்கு. ஸோ இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவே இதில் பார்க்க போகிறோம். இதை தாண்டி கவுன்சிலிங்க்கு நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க, ரேங்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை கட் ஆஃப் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு நம்ம எப்போ போக வேண்டியிருக்கோம், இதை தாண்டி நமக்கு இந்த அட்மிஷன் அமௌண்ட் எப்போ கட்ட வேண்டியிருக்கும், ஸ்லைடிங்க்கு எப்போ நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும், இந்த ஃபார்ம் நமக்கு எப்போ கிடைக்கும், இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் அப்டேட் சம்மந்தமாக மட்டுமே இந்த சேனல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. மற்ற சேனல்ஸ் மாதிரி கிடையாது. தேவைப்படுறவங்க மட்டும்தான் இதை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தா தான் இது அடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு. இப்போ அதுக்கடையில் சார் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் சொல்லியிருந்த மாதிரி இந்த கிரெவன்ஸ் ரிட்ரஸல் குறைகள் ஏதாவது இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகே சார், இப்போ நாளையிலேருந்து என்ன ப்ராசஸ் டிஎன்ஏயூவில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நடக்க போகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 14, 15, 16, அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா சிவி நடக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. யாருக்கு? எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களுக்கும். இதுவும் எப்படி நடந்துகிட்டு இருக்கு சிவி? நீங்கள் எல்லாம் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்னு டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாம் தான் கலந்துக்கணும், உங்களுடைய அப்ளிகேஷன் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அதே மாதிரி TNJFU 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில் 9 மணிக்கு ஒரு பேட்ச் நடந்தது, ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் நடந்தது சிவி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. இதை ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும்னு உங்களுடைய நேம் லிஸ்ட்டே ரிலீஸ் ஆயிருக்கு டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில். இது ஒன்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. அண்ணா ஆடிட்டோரியம் TNAU கோயம்புத்தூரில் இருக்கிறதுல. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிறது தரவரிசை பட்டியல். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 18th அன்னைக்கு. சரிங்களா? ஜூன் மாதம் 18ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி 14, இன்னும் 4 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு ரேங்க் லிஸ்ட். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு மெயின் திங் எதுக்கு அப்படின்னா இந்த அலாட்மெண்ட்டுக்கு அதுதான் யூஸ் ஆக போகுது. உங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன், ஜென்ரல் ரேங்க்கில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, சரிங்களா, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவை நமக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துரும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கிறத வச்சே நம்ம ஓவராலாக கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த லெவலுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 நாளைக்கே நம்ம வெயிட் பண்ணணும். 18/6/2024 நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியில் வருது. எதுக்கெல்லாம் சார் தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா TNAU, TNJFU, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க 18ஆம் தேதி. ஓகே சார், அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியில் வந்துட்டா இப்போ நீங்கள் TNAUக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் TNJFUக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். அதில் நீங்கள் உங்களுக்கான ஜென்ரல் ரேங்க்கில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அதில் உங்களுக்கு கம்யூனல் ரேங்க்கும் வரும், உங்களுடைய கட் ஆஃப் வரும், எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கில் எந்த இடத்துல எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க. சரிங்களா? 18ஆம் தேதி அது வந்ததோடு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, 20, 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு த்ரூ ஆன்லைன் மோடில் கம்மிங் 19th and 20 ஜூன் 19, 20 நல்லா தேதியை குறித்து வச்சுக்கோங்க. 7.5% இருக்கவங்க 7.5க்கு. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 2 தடவை இந்த பிரச்சனையினால கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த தடவை அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஷெட்யூல் கிளியராக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருகிற 19, 20 ஆகிய 2 நாட்கள்லையும் த்ரூ ஆன்லைன் மோடில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. சார் ஒரு சில பேருக்கு மெயில் வந்திருந்தது, சார் நீங்கள்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு மெயில் வந்திருந்தது, நாங்கள்லாம் கலந்துக்க முடியாதா? எஸ், ஏன்னா நீங்கள் 7.5க்கு எலிஜிபிளான அவங்க உங்களுடைய எமிஸ் நம்பரை வச்சு செக் பண்ணுறாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்களா. ஏன்னா அதில் ஃபுல் டேட்டா வந்துடும். அதில்
அதில் இன்கேஸ் வந்து எதுவும் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட் எல்லாருக்கும் அவங்க வந்து மெயில் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லை 7.5க்கு. அப்படி இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா உங்களை நாங்கள் சிவிக்காக கூப்பிடுவோம்ல, அப்போ நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை சிஇஓ கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்கள் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் வந்து மெயில் பண்ணிட்டாங்க. ஓகே, 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 19, 20 ஆகிய 2 நாட்களில் நமக்கு ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடக்குது, ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே சார், நமக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை 7.5க்கு எலிஜிபிள் லிஸ்ட் எதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆர் கட் ஆஃப் மார்க்கோட ரேஞ்ச் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஓப்பன் காம்படிஷனா இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க, பிசியா இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க, எம்பிசி அண்ட் டிஎன்சியான இருக்கிற எல்லா கம்யூனிட்டிக்கும் அவங்க வந்து கட் ஆஃப் மார்க்கை சொல்லி இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் 19, 20 ஆகிய 2 தேதிகள்லையும் நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 20ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு 21ஆம் தேதியே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் 21ஆம் தேதியே சீட் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் 22ஆம் தேதியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எங்கே போவீங்க? டிஎன்ஏக்கு போக வேண்டியிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 21ஆம் தேதியே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வருது, 22ஆம் தேதி நீங்கள் சிவிக்காக நேராக டிஎன்ஏக்கு போக வேண்டியிருக்கும். அப்போது இருக்கிற இந்த 7.5க்கு உண்டான சர்டிஃபிகேட், எலிஜிபிள் சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது ஜென்ரல் கவுன்சிலிங் சார். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ சார் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகிற அதே 22ஆம் தேதி அவங்க டிஎன்ஏக்கு நேரடியாக போய் சிவி அட்டன் பண்ணுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22, 23, 24 ஆகிய 3 நாட்களில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, TNJFU அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது 3 கேட்டகரியிலையும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் த்ரூ ஆன்லைன் மோடில் ஜென்ரல் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண போகிறீங்க. 22, 23, 24 இந்த 3 நாட்கள்லையும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள் சார். இதுக்கான ப்ராசஸ் என்ன? இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நான் எலிஜிபிளாக இல்லையான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா, நீ எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருக்கும் TNAU அஃபீஷியலாக மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு த்ரூ எஸ்எம்எஸும் கண்டிப்பாக வரும். அந்த எஸ்எம்எஸை பாருங்கள், அல்லது மெயில் பண்ணுவாங்க. இல்லை சார் அது ரெண்டுமே வரல அப்படின்னா ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கப்பா. சரிங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ரேங்க் ரேஞ்சை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தானே வெயிட் பண்ணுறீங்க. ரேங்க் லிஸ்ட் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணுவீங்க. ஜென்ரல் ரேங்க்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசியா இப்போது ஃப்ரம் ரேங்க் 1ல் ஆரம்பித்து 18,000 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ரேங்க் ரேஞ்சை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தாக்க போதும், உங்களுக்கு மெயில் வரலைனா கூட நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் 22, 23, 24. ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது என்னது? கிளியராக நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி கொடுக்கறதுக்கு நமக்கு கிடைக்கிற இன்னொரு சான்ஸு. ஸோ கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி கொடுத்துக்கலாம், உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஃபீஸை கட்டிக்கலாம். இது 2 ப்ராசஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் 3,000 rupees ஆன்லைன் கவுன்சிலிங் நான் ரீஃபண்டபிள். எந்த காரணத்தை கொண்டும் இது திரும்பி உங்களுக்கு தரமாட்டாங்க. சரிங்களா? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,500 கட்ட வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இதை கட்டி நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிடுவீங்க. 3 நாளில் நீங்கள் கவுன்சிலிங்கை முடித்த உடனே சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 24ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் முடியுது ஆன்லைனில். 25ஆம் தேதியே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். யார் யாருக்கு? ஃபிஷரிஸுக்கும் சரி, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் சரி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து சீட் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட சீட் அலாட்மெண்ட், ஜென்ரல் கவுன்சிலிங்கோட சீட் அலாட்மெண்ட் 25ஆம் தேதி வந்துடும். சரிங்களா? 25ஆம் தேதி வந்துருச்சுன்னா நீங்கள் 28ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம், சரிங்களா, ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான சிவி இருக்கும். அது பேட்ச் பை பேட்சாக யார் யார் வரணும்னு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சிவிக்கு போகிறப்ப தான் நீங்கள் 20,000 அட்மிஷன் பேமெண்ட் கட்டணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கான ஃபார்ம் உங்களுக்கு அங்கே தான் கொடுப்பாங்க. சார் ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கும் நாங்கள் வந்து இந்த 20,000 அட்மிஷன் பேமெண்ட்டை கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் 20,000 அட்மிஷன் பேமெண்ட்டை கட்டினா தான் உங்களுக்கான சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நகர்வு முறைக்கே போக முடியும், ஸ்லைடிங் சிஸ்டத்துக்குள்ளேயே போக முடியும். அதனால நீங்கள் முதல்ல அட்மிஷன் பேமெண்ட்டை கட்டி முதல்ல உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் எனக்கு இப்போ அலாட் ஆகிருக்கிற காலேஜில் எந்த விருப்பமும் இல்லை சார், நான் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸில் இந்த அலாட்டான காலேஜுக்கு மேலே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறது ஏதாவது ஒரு காலேஜில் வேகன்சி இருந்தால் எங்களுக்கு
எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைடிங் ஃபார்முக்கு அங்கே எஸ் கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓகே சார் அப்படின்னு சொல்லி நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வரலாம். இது எங்கள் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் இது நடக்கும். சார் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு ஸ்லைடிங் உண்டா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஆப்ஷன் உண்டு. ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.